எங்கள் கிராமம். எங்கள் கிராமம். தொகுத்தளிப்பவர் ஜுனைத் எம் ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர் நெஞ்சங்களே, கிராமங்களின் அழகையும் முன்மாதிரிகளையும் பாரம்பரியங்களையும் எடுத்தியமும் எங்கள் கிராமம் நிகழ்ச்சி இந்த முறை இயற்கை பெருமானங்கள் நிறைந்த ஒரு கிராமத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றது. அத்துடன் இந்த கிராமத்தின் இருப்புக்கு முன்னோர்களின் தியாகமும் வலு சேர்த்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த கிராமத்திற்கு சென்று நாங்கள் மௌலவி சைஃபுல்லா அவர்களை சந்தித்தோம். அவர் யார்த்த வரிகள் கொண்டு அந்த கிராமத்தை வர்ணித்தார். எங்கள் கிராமம் எழில் கொஞ்சும் ஓர் அழகிய கிராமம். அது நம் கிராமம், நம்முவாவ கிராமம். ஒருபுறம் ஆறு, மறுபுறம் குளங்குட்டைகள், வயல்வெளிகள், தென்னந்தோப்புக்கள், காய்த்திடும் மரங்கள், கனிந்திடும் பல வகைகள், காற்றை மயக்கும் நறுமணங்கள், உயர்வானில் உயரப்பறக்கும் பறவைகள், ஓடி விளையாடும் உயிரினங்கள் என இயற்கையின் தோள்களில் கை போட்டுக்கொண்டு நடக்கிறது எமது கிராமம். இசை பாடும் குயில் ஓசை கேட்க, இதம் தரும் குளிர் காற்று பெற, இன்பம் பயக்கும் வாழ்வாடைய வாரீர் நம்முவாவ கிராமத்திற்கு. ஊரை சுற்றி பச்சை பசேலென காட்சியளிக்கும் வயல்வெளிகள், அவற்றுக்கு பசுமை சேர்க்கும் தெதுருவோயா, அந்த ஆற்றுப்படுக்கையில் அமைந்திருக்கும் ஒரு கிராமம் நம்முவாவ. மௌலவி சைஃபுல்லா அவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் நம்முவாவ கிராமத்திலே பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்ற சகோதரர் யாக்கூப் அவர்களை சந்திக்க சென்றோம். அந்த கிராமத்தின் கட்டமைப்பு, சிறப்புகள், பாரம்பரியங்கள், அதன் வளர்ச்சி பற்றி அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்நாகல் மாவட்டத்தில் நிக்கவரட்டிய தேர்தல் தொகுதியில் ரஸ்நாயகபுர சேலக பிரிவில் நம்முவாவ என்ற ஒரு முஸ்லீம் கிராமத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த கிராமம் பூர்வீக காலத்தில் இருந்தேமே சொல்கிறாங்க ரன்முவாவ என்ற பெயர் இதுக்கு சூட்டப்பட்டிருந்தது. ரன்முவாவ என்ற பெயர் வந்ததுக்கு காரணம், எங்களுடைய இந்த கிராமம் பக்கத்தில் ஒரு நீர் நிரம்பிய ஒரு குட்டை, அது தெதுருவோயாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அது திங்கட்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு கட்டில் மேலே ஒரு மான் மிதப்பதாக தான் அவர்கள் சொன்னார்கள். அதே காலத்தில் தான் அந்த ரன்முவா என்ற பெயர் இந்த கிராமத்துக்கு இருந்தது. பிறகு அந்த காலங்கள் மாறி வருகின்ற காலத்தில் நம்முவாவை என்ற பெயரை இதுக்கு சூட்டியிருக்கிறாங்க. நம்முவாவை என்ற பெயர் தான் தற்பொழுது வளமைக்கு வந்துள்ள பெயர் பதியப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க பழைய நம்முவாவை என்று ஒரு கிராமம் இருக்கின்றது. இந்த பழைய நம்முவாவை என்ற ஊரில் தான் இந்த முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு ஜும்மா பள்ளி கட்டப்பட்டு அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டில் ஒரு பெரும் வெள்ளம் வந்ததுக்கு காரணத்தினால இது புதிய மேட்டு பக்கமாக சென்றதன் காரணமாக அங்கே ஜும்மா பள்ளிகள் அமைத்து ஏராளமான பல ஏக்கர் கணக்கான காணிகளை கூட அந்த பள்ளிக்கு அந்த முன்னோர்கள் காணிகளை பிடித்து தியாகம் செய்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு கூட பல ஏக்கர் கணக்கான காணிகளை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார். இன்னும் தற்பொழுது மையம் அடக்குகின்ற மையவாடியில் சேரியடி பள்ளி என்றுதான் அந்த பகுதிக்கு சொல்வார்கள். அங்கே ஒரு பள்ளி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. பல நூற்றாண்டுக்கு முன்னே கட்டப்பட்ட அந்த கல், அந்த முந்தி செய்யப்பட்ட அந்த கல்லுகள் எல்லாம் அப்படி இருக்கிறது. 7 ஊர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் அந்த பள்ளிக்கு தான் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள். பூர்வீகமான அந்த காலத்தில் இருந்தே அந்த பள்ளிகள் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளிகள் இல்லாமகி அதுக்கப்புறம் நவீன யுகத்துக்கு மாதிரி முன்னுக்கு ஜும்மா பள்ளிகளை கட்டி வந்திருக்காங்க. அப்படி தியாகம் செய்த ஒரு முன்னோர்களை இன்றையும் இந்த கிராமத்தினுடைய அடிப்படை அவர்களால் தான் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு குக்கிராமம். இதுக்கு நீர் வசதி இல்லை, விவசாயம் இல்லை, மக்களுக்கு மிகவும் பஞ்சமான ஒரு காலத்தில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பஞ்சம் நிறைந்த காலத்தில் கூட இந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு போகவோ இயலாது என்று சொல்லி அவர்கள் இருக்க இல்லை. பசி இருந்தும் இந்த ஊரை, இந்த கிராமத்தை கட்டி காக்குகிற ஒரு இதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். எங்கள்ட சின்ன வயசுல கூட அன்றைக்கு பஞ்சங்கள் வருகின்ற காலத்தில் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தண்ணீரே இல்லாத ஒரு காலம், அள்ளிக்கிழங்குன்னு சொல்வார்கள். அந்த கிழங்கை கொண்டு வந்து அவிச்சு சாப்பிட்ட ஒரு காலத்தை கூட நாங்கள் அறிகிறோம். அப்படியான ஒரு காலத்துக்கு பின்னால ஒரு நவீன யுகத்துடைய காலத்தில் ஒரு மாற்றங்கள்
ஒரு கிணறு ஒன்று தோண்டி அதிலிருந்து குழாய் பொருத்தப்பட்டு அங்கே தண்ணீர் கொண்டு போன ஒரு சரித்திரங்கள் கூட இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தெதுரோயாவை குறுக்கறுத்து தெதுரோயா ஜலாசயம் என்று கட்டப்பட்டதுக்கு பின்னால் அது அந்த தண்ணீரை மாகல்லா குளத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக இடையிலே வந்து அந்த தண்ணீர் நின்றதுக்கு பின்னால் நம்முவாவைக்கு அந்த நீர் விநியோக திட்டத்தை, அதாவது மாபெரும் பெரிய இலைகள் எல்லாம் வெட்டி இந்த குளத்தைக்கு தண்ணீர் தரண்டும் நீர்ப்பாசன அமைச்சினால் அந்த வேலைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு எங்களுடைய குளம் நிறைந்து வடிகின்ற ஒரு குளமாக, தண்ணீர் எந்த காலத்திலையும் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு காலமாக நாங்கள் இப்போ பார்க்கணும். அதுக்கு பின்னால் தான் விவசாயத்துறையில் சிறுபோகம் பெரும்போகமான விவசாயம் செய்து மக்கள் பொருளாதாரத்திலே மாஷா அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அதே நீர் அங்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடு என்று சொல்லக்கூடிய அந்த மடு குட்டைகளுக்கு நிறைக்கப்பட்டு அதிலிருந்து பம்ப் பண்ணி மக்கள் இந்த தென்னை மரங்களுக்கு நீர் விநியோகம் செய்து அந்த தென்னந்தோப்புகளை கூட காணக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு உள்ள ஒரு கிராமமும் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு காலமாக தற்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய ஒட்டுவழி சியாரம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சியாரம் ஒன்று இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய அடையாளங்கள் கூட இன்னும் தற்பொழுதும் அந்த அடையாளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாத்து இந்த கிராமத்து மக்கள் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப காலத்திலே அந்த சியாரங்களுக்கு போய் மௌலூது ஓதின காலங்கள் இருந்தன. அதுக்கு பிறகு காலப்போக்கிலே அதாவது சிறுக்கு பிதுகத்து போன்றவைகள் எல்லாம் இல்லாமாகி குர்ஆன் ஹதீஸையும் விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக இப்பொழுது ஒரு கிராமமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகின்றது. அதையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அதுபோன்று நிறைய படித்தவர்கள் இப்போ உருவாகி கொண்டு வருகின்றார்கள். எங்களோட கிராமத்தினுடைய அந்த முன்மாதிரியை இப்போ அவர்களுடைய கையில் கொடுத்து அவர்கள் தான் இப்போ எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த கிராமத்தினுடைய அந்த முன்னேற்றம் திரும்பி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கால பக்கத்தில் எல்லாம் அடுத்த சகோதரர்கள் சிங்கள மக்கள் தான் பக்கத்தில் எல்லா பக்கத்துலையும் நடுவில் தான் நாங்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறோம். அந்த சிங்கள மக்களுக்கு இடையிலே வருகின்ற முக்கியமாக ஒருத்தர் ஒரு ஷாவு நோவுகள் வருகின்ற பொழுது எங்களுடைய கிராமத்தில் முஸ்லீம்கள் போய் அந்த ஷாவு நோவுகளிலே கலந்து கொள்கிறார்கள். அதே போல் அந்த சிங்கள மக்களும் கூட எங்களோட கிராமத்துக்கு வந்து எங்களோட முஸ்லீம்களுடைய மையங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு வந்து கலந்து கொள்கிறார். அப்படியான ஒரு ஒற்றுமை அன்றும் இன்றும் இருக்கின்றது. அடுத்தது வந்து இன்னும் ஒன்று, இந்த சியாரத்துக்கு முன்னால புஷ் பைக்கில் போகின்றவர்கள் இறங்கி நடந்து போய்த்தான் அடுத்து ஏறிக்கொண்டு போவார்கள். அந்த சியாரத்துக்கு கொடுக்கின்ற மரியாதை. அதே போன்று சிங்கள மக்களும் என்ன செய்கிறார்கள், பைஸ்கல்ல இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் போய் தலையை சாத்தி விட்டு தான் அவர்கள் போகிறார்கள். அது கூட அப்படியான ஒரு மரியாதை இந்த சியாரங்களுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. காலப்போக்கில் மோட்டார் பைக்குகள் வந்த யுகத்தில் அதுகள் இறங்காமல் போகுது நடைமுறையில் இப்போ இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். இன்னும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. அது எங்களோட சின்ன வயசில் நாங்களும் அதை செய்தோம். இந்த கிராமத்தில் எங்களுக்கு ஆசிரியர்கள் யாரும் இந்த கிராமத்தில் உருவாக்கப்படலை. ஆசிரியர்கள் வெளி ஊர்லேருந்து தான் வந்தாங்க. இவர்கள் நிக்கவரட்டிக்கு வந்தால் நிக்கவரட்டில் இருந்து நம்முவாவைக்கு வருவதற்கு அவர்களுக்கு முடியாது. கரத்தை எங்கள் தெரிஞ்சு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு நிக்கவரட்டிக்கு போய் நிக்கவரட்டிலேருந்து அந்த ஆசிரியர்களை கூட்டி கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பழக்க வழக்கம் என்னென்னு சொன்னால் 3 நேரம் சாப்பாடு இந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தர் சமைச்சு கொடுப்பாங்க. மௌலியமார்களுக்கு உலமாக்களுக்கு அப்படி கண்ணியப்படுத்திய கிராமம் எங்களுடைய கிராமம். அது இன்று மறக்க முடியாது. அதே மாத்திரமல்ல, சில உலமாக்களுக்கு சிலருக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் காணிகளை கூட வழங்கினார்கள். நீங்கள் இந்த பள்ளியில் வந்து சேவை செய்வதால் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பாடசாலையில் சேவை செய்யக்கூடிய ஆசிரியர் சில உலமாக்களுக்கு கூட காணிகளை கூட ஃப்ரீயாக வழங்கினார்கள். இந்த அவங்களுக்கு வீடு கட்டியிருப்பதற்கு நாங்கள் காணி தருகின்றோம் என்று. கடந்து வந்த பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதன் நடைவிடம் எல்லோருக்கும் பயனளிப்பதாய் அமைந்திருக்கிறது. இயற்கை எழில்மிக்க நம்முவாவ கிராமத்திலே அந்த மக்களுடைய பாரம்பரியங்கள், அந்த கிராமத்தின் கட்டமைப்பு, அன்றாட செயற்பாடுகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அந்த கிராமத்திற்குள் நாங்களே சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கும் தோன்றும். நயமாய் வரிகள் கோர்த்து நாட்டார் பாடலிலே அந்த கிராமத்தின் அழகை உங்கள் கண்முன் நிறுத்துகின்றார் அந்த கிராமத்தின் ஆசிரிய ஆலோசகர் அஸ்மா பீவி அவர்கள். குருநாகல் மாவட்டத்தில்
குருநாகல் மாவட்டத்தில் நிக்கவரட்டி தொகுதியிலே தெதுரோயா ஓரத்திலே சின்ன தம்பி நம்முவாவ அமைஞ்சிருக்கு செல்ல தம்பி நம்முவாவ அமைஞ்சிருக்கு செல்ல தம்பி. குருவிக்குளம் பாதையிலே குறுக்கிடுமே எங்களூரு வரவேற்கும் மேட்டுப்பள்ளி சின்ன தம்பி உன்ன வழி அனுப்பும் தருக பள்ளி செல்ல தம்பி. ஆறு கடக்கவள் பொத்துவ அடுத்த ஊரு கொல்லந்தழுவ அயலூரு மதவ குளம் சின்ன தம்பி கேளு அடுத்த ஊரு அபுக்காகம செல்ல தம்பி. வயலுழுது வரம்பு கட்டி வானம் பார்த்து விதைச்சி விவசாயம் செய்வாங்க சின்ன தம்பி நம்ம வாழ வைக்கும் தொழில் அளவோ செல்ல தம்பி. ஊர்குளத்தில் மீன் பிடிச்சி ஓரிடத்தில் குவிச்சி வச்சு ஊர் பங்கு போடுவாங்க சின்ன தம்பி நம்ம ஒற்றுமைக்கு பாலமல்லோ செல்ல தம்பி. ஒட்டுவழி பள்ளியிலே நேத்தி கடன் தீர்ப்பதற்கு முட்டி சல்லி சேர்ப்பாங்க சின்ன தம்பி அந்த மூட கொள்கை முடிஞ்சு போச்சு செல்ல தம்பி. குக்குளு மாங்காய் கொப்பு கட்டி கூல மரத்தில் குடிசை கட்டி காட்டியான துரத்துவாங்க சின்ன தம்பி குழு பாட்டு பாடி விடியும் மாமே செல்ல தம்பி. மானிறைச்சி மர இறைச்சி மணக்க மொசலிறைச்சி மிளகு தண்ணி வட்டக்கா சின்ன தம்பி முழு ஊருக்குமே அது விருந்து செல்ல தம்பி. முள்ளி கம்பு காய வச்சி துள்ளி விளையாடி வரும் களிகம்பும் அடிப்பாங்க சின்ன தம்பி சோடி கிழவன் குமரன் சேருவாங்க செல்ல தம்பி. காட்டு மாடு பிடிச்சி வந்து சூட்டோட 6 பேரு ஆக்கி திண்ட கதைய கேளு சின்ன தம்பி எல்லாம் காட்டோட முடிந்ததாமே செல்ல தம்பி. சூடு மிதிக்கும் களத்தினிலே சாம்பல் குறி போட்டு வச்சு சங்கையாக வட்டம் போட்டு சின்ன தம்பி வெள்ள சங்கு ஒன்றை போடுவாங்க செல்ல தம்பி. கொடை பிடிச்சி பைத்தோதி துருக்கி தொப்பி போட வச்சு மாப்பிள்ளை கூட்டி போய் சின்ன தம்பி வண்ண சீப்பு பாயில் அமர்த்துவாங்க செல்ல தம்பி. எங்கள் கிராமம் நிகழ்ச்சியிலே எத்தி வச்ச வரிகளையே வானொலியில் கேட்டு விட்டாய் சின்ன தம்பி நான் வாழ்த்து கூறி முடிக்கிறேனே செல்ல தம்பி செல்ல தம்பி. இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் ஒலிக்கும் எங்கள் கிராமம் நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாரம் குருநாகல் மாவட்டம் நிக்கவரட்டி தொகுதி நம்முவாவ கிராமத்தை எங்கள் கிராமம் சித்தரிக்கின்றது. இந்த கிராமத்தின் அத்தனை செயற்பாடுகளும் பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டே இடம்பெறுகின்றன. இது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் பள்ளிவாசல் நிர்வாக சபையின் உறுப்பினர் மௌலவி நிசாம்தீன் அவர்கள். உண்மையிலே எங்களுடைய நம்முவாவ ஊர் என்பது பெரியபள்ளி மஸ்ஜிதை மையமாக கொண்டு உருவாகின ஒரு ஊர்னு தான் நாங்கள் சொல்லணும். என்றால் அதற்கான முழு பெருமையும் எங்களுடைய மூதாதையர்களை சாரும். பள்ளியுடைய கல்வி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டன்னு சொன்னால் எங்களுடைய ஊர் மாணவ மாணவிகள் பாடசாலையில் மாத்திரம்தான் ஆரம்பத்தில் கல்விகளை தொடர்கின்ற நிலை இருந்தது. இதனை அவதானித்த எமது ஊர் மக்கள் பள்ளி
பாடசாலையில் கொடுக்கப்படும் கல்வியோடு சேர்த்து நாங்கள் இந்த ஏரியாவில் உள்ள நல்ல திறமை வாய்ந்த ஆசிரியர்களை எடுத்து நாங்கள் தனியார் வகுப்புகள் நடத்த வேண்டும் என்ற அவங்களுக்கு யோசனை வந்தபோது அதனையும் பள்ளியிடமையே பொறுப்பு சாட்டினார்கள். கல்வி நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக வேண்டி ஹுசைனியா கல்வி நிறுவனம் என்ற ஒரு பெயரை நாங்கள் அமைத்து கொண்டோம். அதிலே 6ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் 13ஆம் ஆண்டு வரைக்கும் பகுதி நேர வகுப்புகள் நடத்த ஆரம்பித்தோம். அதிலிருந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடியும். அதற்கு பிறகு பல மாணவிகளுடைய பெறுபேறுகள் OL பெறுபேறுகள் மிகவும் சிறந்த முறையிலே அமைந்துள்ளதை நாங்கள் காண முடியும். இந்த வகையில் பள்ளியினால் கல்விக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற அதேவேளை ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜித் என்ற பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட கிட்டத்தட்ட இன்னும் 4 தக்கியா பள்ளிகள் இருக்கின்றன. மேட்டுப்பள்ளி, மேட்டு தக்கியா என்றும், பெரிய தக்கியா என்றும், துக்கந்தலுவ தக்கியா என்றும், தவாஸ் என்றும் 4 தக்கியாக்கள் எங்களுடைய ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜித் என்ற பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கு கீழால் செயற்படுகின்றன. எந்த பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது. இப்போ எங்களுடைய ஊரில் சில சமூக நடவடிக்கைகள், திருமண வைபவங்களாக இருக்கலாம் அல்லது வேறு வைபவங்களாக இருக்கலாம், பள்ளி நிர்வாகத்தோடு அவர்கள் பேசித்தான் அவர்கள் சம்பந்தம், அதாவது திருமணத்துக்கு சம்பந்தம் பேசுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூக செயற்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி, பள்ளி நிர்வாகத்தோடு இணைந்து தான் அந்த செயற்பாடுகளை செய்வார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் பள்ளியை முதன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள், பள்ளி நிர்வாகத்தை முதன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எமது அண்டை ஊர்களில் உள்ள அடுத்த இன சகோதரர்கள் கூட ஏதாவது எங்கள் ஊர் மக்களோடு தனிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய பள்ளியை நாடி வருவார்கள், பள்ளி நிர்வாகத்திடம் வந்து அவர்கள் முறைப்படுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு எங்களுடைய பள்ளி பற்றி ஒரு நம்பிக்கை, பள்ளி நிர்வாகம் பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் முன்வைக்கின்ற தீர்மானங்களை, ஆலோசனைகளை அவர்கள் மிகவும் மனம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் போன வரலாறுகளும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கு உண்டு என்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று பெருநாள் தினங்கள் வந்தால் பள்ளி நிர்வாகத்தின் அந்த பூரண அனுசரணையுடன், பூரண அந்த ஆதரவுடன் போட்டி நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனை முழு ஊர் மக்களும் சந்தோஷமாக வந்து கலந்து கொண்டு அந்த செயற்பாட்டிலே ஈடுபடுவார்கள். அதே போன்று நாங்கள் மிகவும் சந்தோஷமாக அடுத்த ஊர் மக்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், எங்களுடைய ஊரில் ஒரு ஜனாசா இடம்பெற்றுவிட்டால், ஒரு ஜனாசா நிகழ்ந்துவிட்டால் அந்த ஜனாசாவை அடக்கும் வரைக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கு உட்பட்ட கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். மையத்து அடைக்கை முடிந்ததன் பின்னர் தான் அவர்களுடைய கடைகளை திறக்கின்றார்கள். இப்படி முன்மாதிரி மிக்க பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் கொண்ட நம்முவாவ கிராமத்திலே ஆரம்பத்திலிருந்து மக்கள் தமது பொழுதுபோக்கிற்காக, அதேபோல் தமது ஆக்கத்திறன்களை வளர்த்துக் கொள்வதற்காக கலைத்துறையில் ஆர்வமிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கிராமத்திலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கலிகம்பு பாட்டு அந்த இடத்தை அலங்கரிக்கும். ஆனால் கால ஓட்டத்திலே அதனை தொடர கலைஞர்கள் இல்லாமல் அந்த கலையும் மருகி போவதாக மிகவும் கவலையுடன் கூறுகின்றார் அங்கு வசிக்கும் ஒரு முதியவர். அந்த காலத்தில் கலிகாம்பு அடித்து கல்யாண ஊரில் வந்த கலிகாம்பு அடிக்கிற வினோதம் போடுறது தான், மாமியார் மாதிரி வரணும்னு சொன்னால் கலிகாம்பு அடிக்கிறது தான் சந்தோஷப்படுத்துகிறாங்க. இனி இப்படியெல்லாம் இப்போ இந்த எல்லாம் இல்லாமல் போச்சு. இனி காலம் மாறி போயிடுச்சு. இப்போ தொடங்கி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பழைய ஆக்கள் எல்லாம் இல்லா போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கணும். இனி எங்களுடைய ஆளாத்தையும் இந்த நேரமாக தெரியாது. இனி அதுக்கு பிள்ளைகள் முயற்சியை வந்து பழக்கணும். பிள்ளைகள் முயற்சி இந்தியாவுக்கு நாம் இனிமேல் கட்டவும் மேலே இப்போ சும்மா இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆரந்துணே இல்லை எங்களை காரு மொஹியதீன அருமகனே லட்சி விட்டு ஆன பாதம் தாருமொழிய துட்ட பிசாசிகளை தட்டா நல்லொரு காரேறி தூதாக ஓட்டி விட்டால் சுல்தா மொஹியதீன. ஒரு கிராமத்தின் முன்னேற்றத்தில் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் படிக்கற்களாக அமைந்திருக்கின்றன. இவற்றை மறந்து ஒரு கிராமத்தின் முன்னேற்றத்தை மாத்திரம் நாம் அளவிட முடியாது. அதற்கு நல்ல உதாரணம் நம்முவாவ கிராமம். இது போன்ற மற்றொரு கிராமத்திற்கும் நாங்கள் உங்களை அடுத்த வாரம் அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். இந்த அளவில் நாங்கள் இன்றைய இந்த எங்கள் கிராமம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். கிராம ஒருங்கிணைப்பாளர் மௌலவி சைஃபுல்லா அவர்களுடன் விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதே நேரம் இதே அலைவரிசையில் நேர்கள் அனைவரையும் சந்திப்போம். உங்கள் கிராமமும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் ஊரின் பெயர், பிரதேச செயலக பிரிவு, மாவட்டம் போன்ற விடயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் கிராமம் தயாரிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி எண் 574 கொழும்பு 7.
என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது 07135325117 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அந்த விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நல்லது நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் கிராமம் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜுனைத் எம் ஹாரிஸ். தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.